Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சப்பாத்தி பூரி நானுக்கெல்லாம் சூப்பரான சைடிஷ் சோயா சங்க்ஸ் கிரேவி நான்வெஜ் ஸ்டைல்ல சிம்பிளா குயிக்கா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீல் மேக்கரை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல 3/4 அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். பெருசு சின்னதுன்னு 2 சைஸ் இருக்கும். நான் இன்னைக்கு பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே கொதிச்ச தண்ணியோட வேகட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து உப்பி வந்திருக்கும். இப்போ தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் பச்சை தண்ணி ஆட் பண்ணி புழிஞ்சி எடுத்து வச்சா மீல் மேக்கர் ரெடி. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததா 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதோட நீங்க இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இஞ்சி சேர்த்துக்கல. 3 பல்லாரியை 4 கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே சேர்த்து வதக்கிக்க போறோம். பல்லாரி லைட் பிங்கா ஆற வரை நல்லா வதக்கிக்கோங்க. 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இதோட 10 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். முந்திரி இல்லைனாலும் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இங்கே மீல் மேக்கரை பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காம கிரைண்ட் பண்ணியிருக்கேன். தக்காளியில் உள்ள தண்ணியே போதும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை 3ஐயும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். குட்டி குட்டியாக 4 பச்சை மிளகாவை நடுவில் கீறி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். பெரிய சைஸ் பல்லாரி 1 நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் வத்தப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். வெங்காயம் வதங்கும் போது ஸ்மெல் நமக்கு வேற லெவலில் இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மீல் மேக்கர் எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் மிக்சியவே அலசி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இது கிரேவிங்கிறதுனால 2லிருந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். இது நான் ஒரு 8 பேர்த்துக்கு பண்ணுறேன். அதனால இது அதிகமாக இருக்குது குவான்டிட்டி எல்லாமே. நீங்கள் ஒரு 4 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் 1.5லிருந்து 2 கிளாஸ் சேர்த்தா போதும். இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே 3 விசில் வச்சுக்க போகிறோம். இப்போ 3 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா கமகமன்னு ரெடி ஆயிருக்கு. மீல் மேக்கர் எல்லாம் நல்லா நான்வெஜ் போல் வெந்திருக்கும். இப்போ மேலே லைட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான். டேஸ்டியான சோயா சங்க்ஸ் கிரேவி நான்வெஜ் ஸ்டைலில் வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற மெயின் மசாலா நம்ம வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணது. ஸோ ரொம்ப டேஸ்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு தான் இந்த சோயா சங்க்ஸ் கிரேவியை ட்ரை பண்ணோம். ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதில் நம்ம முந்திரி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கிரேவி சாப்பிடும்போது நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி போல் இருக்கும். உங்கள் வீட்லேயும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.